மாப்பிள்ளை நம்ம பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா சட்டமும் சமூகமும் நமக்கு எப்பவுமே எதிர்க்கலாம். அதனால சுருட்ட வேண்டியதை சீக்கிரமா சுட்டணும். இதுதான் பிரதர் பத்து சொல்ற சின்சியர் அட்வைஸ். கவலைப்படாதீங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். அது என்னென்ன சத்தம்? மறுபடியும் மாறி வந்துருச்சா? இருக்காதே, மாப்பிள்ளை போன வேறதுக்கு. என்னடா சவுக்கும் கைமா வந்து கலாட்டா பண்ற? யாரா கலாட்டா பண்றா? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு காலி பண்றதுக்காக வந்துடுறேன். அந்த அவதாரத்தை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறா உருப்பிடுவ. எங்களை போக சொல்றதுக்கு நீ யாரு? நான் சொல்றேன். என்னத்தான் தெரியல, இவளையா தெரியுதா? போட முடியாதுமா, இங்க எங்களை தங்க வச்சது உங்க புள்ள. அவர் வந்து சொன்னாதான் நாங்க போவோம். அவன் இனிமே இங்க வரமாட்டான். கிராமத்துல தன் மனைவியோட நிம்மதியா குடும்பம் நடத்த போயிட்டான். அண்ணே, அப்ப ஏன் கதி? அதுவும் கதிதான். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறவங்க கதியெல்லாம் இதேதான். ஒழுங்கா மரியாதை போங்கடா. போக முடியாதுடா. போக மாட்டேன். ஒடி பையன் எண்ணிக்கா மோதி போய்க்கிறேன். போறீங்களா இல்ல போக வைக்கட்டா? என்னடா இங்க நின்னுகிட்டு? கவலைப்படாத தங்கச்சி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நாட்டான லட்சுமி திடீர்னு கருதாசி கொண்டு வந்திருக்க, என்ன விஷயங்க? சீக்கிரம் படிச்சு சொல்லுங்க. சந்தோஷம் செய்துதான். விஜயா மாப்பிள்ளை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு வரதான். அப்படியா? இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? நீங்க வரப்போறது லட்சுமி மூலமா கொஞ்சம் முன்னாலதான் தெரிஞ்சு. 2 நாள் முன்னால தெரிஞ்சிருந்தா தெருவுக்கு தெருவு தோரணம் கட்டி திருவிழாவே கொண்டாடிப்போம். ரொம்ப சந்தோஷம். விஜயா கொஞ்ச நாள் சொந்த ஊர்ல தங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டது, கூட்டிட்டு வந்தேன். நான் வரேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஏதோ கல்யாணம் தான் உங்க ஊர்ல திடீர்னு நடந்து போச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணுமா முத வந்திருக்கீங்க. இருந்து எல்லார் வீட்லயும் சாப்பிட்டு தான் போகணும். நாட்டானே இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்களே, வாங்க உள்ள போவோம். வாங்க மாப்பிள்ளை. கூப்பிடுமா? வாங்க வாங்க. வலது தலை எடுத்து வச்சுவாமா. வாங்கப்பா. மாப்பிள்ளை, சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. சாப்பிட்டு ஓய்வு எடுத்துங்க. நாளைக்கு காலையில பலகாரம் நம்ம வீட்டுல இருந்து வந்துடும். மத்தியானம் நம்ம வீட்டுல. நம்ம வீட்டுல இருக்குல்ல, நாளைக்கு நம்ம வீட்டுல. அப்ப என் வீட்டுல? அட இருங்கப்பா, விருந்துக்கு இப்படி போட்டி போட்டு கூப்பிட்டா மாப்பிள்ளை ஞாபகம் இருக்க வேண்டாம். அதுவும் சரி. மாப்பிள்ளை மோட்டாக்காரில இருந்து வந்திருக்கிறாரு, ஒரே கலப்பா இருப்பாரு. இன்னைக்கு விட்டுடுவோம், நாளைக்கு குச்சிக்குவோம். அப்ப நாங்க புறப்படுறோம். மாப்பிள்ளை பாத்துக்காங்க. மாப்பிள்ளை, நான் போயிட்டு வரட்டுமா? இது வரைக்கும் பொறுமையா இருந்து என் பெருமையை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன் கதவை சாத்துற? உங்ககிட்ட தனியா பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? மை வேர்ட் இஸ் வேர்ட். உன்னை நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன், விட்டுட்டேன், வரேன். இல்லைங்க, என்ன? நீங்க போக முடியாது. போனா ஊர் மக்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை பாத்தீங்கல்ல, அதை பயன்படுத்தி வெளியே போக விட மாட்டேன். அதையும் பாக்குறேன். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. ஓடி. வேண்டாங்க. ஒண்ணுமில்ல, அவருக்கு பால் கொண்டு வர அடுப்பாங்கிற பக்கம் போனேன். பூனை அது திடீர்னு என் மேல பூச்சிருச்சு. அதான் பயந்து அலைவிட்டேன், அவ்வளவுதான். பார்த்தேன், நீ போட்டு சத்தத்தை கேட்டு உடம்பே அடி போயிடுச்சுமா. ஆமாமா, வாசலோடய ஊருக்கு போறேன்னு சொன்னாரு மாப்பிள்ளை. அவரை வற்புறுத்தி தங்க வச்சமே, அந்த கோபத்துல ஒன்ன ஏதாவது நிறுத்துங்க. அவருக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டீங்களே. இப்ப சொல்றேன், எனக்கு வாச்ச மாதிரி ஒரு கணவர் வேற எந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்காது. எங்க அவர் என்னமா சொல்றது? அதான் நீ சொல்லிட்டிய. மாப்பிள்ளை,
எங்களை மன்னிச்சிருங்க. தங்கச்சி மேல உள்ள பிரியத்தினாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டோம். ஏன்னா இந்த கிராமத்துல இருந்த குடிகாரன், கூத்திக்கல்ல, சூதாடி எல்லாரையும் திருத்தி பல பிரிஞ்ச குடும்பங்களை ஒன்னா சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சது தங்கச்சி தான். அதுக்கு ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்க முடியாது. அதான் அவசரத்துல வார்த்தைகளை கொட்டிட்டோம். மறுபடியும் கேட்டுக்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க புறப்படுறோம். ஏனாட்டானே, நான் அப்பவே சொல்லலையா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு? நீங்க வேற நேர கட்ட நேரத்துல வாங்க வரோம். பாத்தீங்களா, என் அலற சத்தத்தை கேட்டு அத்தனை பேர் பதறி ஓடி வந்துட்டாங்க. இத்தனைக்கும் நான் நிஜமா மயக்கடிச்சு விடல, ஒரு சின்ன நாடகம். நாடகமா? ஆமாங்க, நீங்க என்கிட்ட நடிச்சீங்க, அதே மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட நடிச்சேன், உங்க அம்மா ஆதரவோட. ஓஹோ, மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செஞ்ச சதியா? இல்லைங்க, நீங்க படுத்தின கொடுமையையும் நான் வடிச்ச கண்ணீரையும் பார்த்து உங்களை திருத்த அவங்க செஞ்ச ஏற்பாடுங்க. இந்த பாரு, எங்க அம்மா இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி என் மனச மாத்த முடியாது. மாத்தி காட்டுறேங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இப்படி எல்லாம் சொல்லி கட்டில பொண்டாட்டியை கைவிட்டுட்டு கண்டபடி சுத்தினவங்கலாம் கடைசி காலத்துல கைகால் ஓஞ்சி கிடக்கும் போது அவங்க கழிக்கிற மலத்தையும் ஜலத்தையும் அள்ளி போட்டு காப்பாத்துறவ மனைவி தாங்க. அப்பேற்பட்ட மனைவியா இருந்தா கணவன் 1000 அநீதி அக்கிரமங்கள் செஞ்சாலும் ஏன்னு கேட்காம எதிர்த்து பேசாம அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருந்திருக்கணும். அதுதாண்டி சரித்திரம். அதை மாத்துறதுக்காகத்தான் எந்த பெண்ணுமே செய்ய துணியாத காரியமா உங்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது எனக்காக இல்லைங்க, தலைமுறை தலைமுறையா அடிமைப்பட்டிருக்க பெண்குலம் இத பார்த்தாவது உரிமைகளை போராடி அடையறதுக்காக. தவறான வழியில போற கணவனை தட்டி கேட்டு திருத்தி மனுஷனா வாழ வைக்கிற கடமையும் மனைவிக்கு இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காக. என்னடி சவாலா? சத்தியமா இல்லைங்க, கணவன் தான் மனைவிக்கு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு தினமும் பாத பூஜை பண்ணணுங்கிறதாங்க என் முடிவு. அந்த ஆசை நிறைவேறணும்னா நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தா எப்படிங்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் செஞ்சது உங்களுக்கு தவறுன்னு பட்டா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க. வாங்க சாப்பிட. ஏன் சிரிக்கிற? இதே மாதிரிதான் முதல் இரவில அரைஞ்சிங்க, அப்ப அதிர்ச்சி அடைஞ்சேன், இப்ப ஆனந்தப்படுறேன். ஏன் தெரியுங்களா? புருஷன் கையால அடி வாங்கலைன்னா பொம்பளைக்கு ஒரு சுகம் குறைச்சல்னு சொல்லுவாங்க, அத நினைச்சுட்டாங்க. என்னங்க உண்மையா சொல்லுங்க, இப்ப உங்களை பச்சை எடுத்ததில்ல? இல்ல. பட்டுமையா இருக்க போறீங்களா? ஆமா. சரி, உங்களுக்கு பசி எடுக்கிறப்ப சொல்லுங்க, உங்களுக்கு போட்டுட்டு நானும் சாப்பிடுறேன்.